ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மது ஹேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு ஆடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 1ஆந்தேதி ஒரு 10 ஆடியோ கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆடியோ. அது எல்லாமே நம்ம கேட்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எஸ்பிஓ ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்களாம். அது எப்படின்னா, இன்ட்ரடியூசர்ஸை நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அதில் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் இருக்கிற மாதிரி ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி நம்ம அதில் அக்செப்ட் ஆர் நாட் அக்செப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எது எது ஓகேவோ அதுக்கெலாம் டிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இப்போ நம்ம எதுக்கு லீவ் விட்ருக்கோன்றதே நிறைய பேர் மறந்துட்டாங்க. இப்போ எஸ்பிஓவில் எதுக்கு லீவ் விட்ருக்காங்கன்னா 6 months லீவ் ஆகிடுச்சு. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்பிஓ லைசன்ஸ்க்காகவும் பிளான் அப்ரூவலுக்காகவும் தான் வெயிட் பண்ணுறாங்க. வேறு எதுவும் கிடையாது. நம்ம இப்போ 2000 6500 அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம். அதுவும் எதுக்காக? க்ளவுட் ஸ்டோரேஜ்க்காக. ஏற்கனவே எஸ்பிஓ சொல்லியிருக்கு, க்ளவுட் ஸ்டோரேஜுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் அதுக்கு ஏற்றாப்ப ஜிபி கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான பேமெண்ட் மட்டும்தான். அதுக்கு பில் கூட அவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வேறு எந்த ஒரு கம்பெனிலையும் இந்த மாதிரி பில்ஸ் எதுவுமே கிடையாது. எஸ்பிஓ மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இன்ட்ரடியூசர் நம்மளை ஜாயின் பண்ணி விட்டது, சரி இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணி விட்டுருக்குறாங்களே தவிர வேறு எதுவும் கிடையாது. நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்கள நம்ம இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறது ரொம்ப தப்பு. நோட்டீஸ் போர்டு பார்த்தாலே நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடச்சிரும். அதில் அவங்க எல்லா தகவலுமே நமக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இஓடபிள்யூ ஆஃபீஸு, சைபர் கிரைம் ஆஃபீஸு, இப்படி ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிடும். அவங்க எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, பக்கமாக புக்கு கணக்கில் கொடுத்து வெரிஃபை பண்ணி அவங்க உட்காந்து அவங்க அவ்வளோ சங்கடப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? நமக்காக தான். வெரிஃபைக்காக மும்பை வரை கூட போயிட்டு வந்துட்டாங்க. அங்கே உள்ள அட்மின் டீம்ஸ், ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வெரிஃபிகேஷனுக்கு எங்கே கூப்பிட்டாலும் அலைஞ்சிக்கிட்டு அவ்வளோ தூரம் போய்கிட்டு அவங்க ஹெல்த்தை கூட பார்க்காம நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ப்ரூஃப்ஸ் எல்லாமே எப்பப்போ கிடைக்கும் அப்பப்போ நமக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பேன் கார்டு ஷேர் பண்ணாங்க, ஜிஎஸ்டி ஷேர் பண்ணாங்க, எல்லாமே ஷேர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நோட்டீஸ் வந்ததை கூட நமக்கு ஷேர் பண்ணாங்க. இன்னும் அதையே பலர் நம்ப மாட்டேங்கிங்க. நோட்டீஸுன்றது அப்படி தான் இருக்கும். அதில் எந்த சீல் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆஃபீஸில் நமக்கே ஒரு ஆதார் கார்டு எடுக்கணுனாலுமே எவ்வளோ டைம் ஆகுது. அதுமாரி இவங்க இவ்வளோ பிளான் அப்ரூவல் போகிறப்போ ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் அவங்க மினிமம் 6 to 7 hours வெயிட் பண்ணி தான் அவங்க அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸை பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் அவங்க வெயிட் பண்ணி பார்த்து அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வர முடியுது. அதுக்கப்புறம் தான் அவங்க லஞ்ச் கூட சாப்பிட முடியுது. அந்த அளவுக்கு நமக்காக அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜிஎஸ்டி 30 days கிடைக்க வேண்டிய ஜிஎஸ்டியே நமக்கு 90 days ஆயிடுச்சு. ஏன்? எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா எல்லாமே கரெக்டாக நடக்கும். அதே மாதிரி எஸ்பிஓவில் உள்ளவங்க அவங்களுக்கு குறைஞ்ச ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நமக்கு தான் சேலரி அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு டீம் பில்ட் பண்ணுறதுக்காக நமக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆன்லைன் ஜாப்பில் நம்ம எஸ்பிஓ மாதிரி வேறு எந்த ஜாப்புமே இருக்காது. ஆன்லைன் ஜாப் கேட்டகரியிலேருந்து வெளியே ஒரு லீகலான ஒரு நல்ல கம்பெனியாக, நம்பிக்கையான கம்பெனியாக ஒரு நல்ல இதாக கொண்டு வரணுன்றக்காக அவங்க எவ்வளவோ பாடுபட்டுருக்காங்க. நம்ம ஆனால் அதை பற்றிலாம் புரிஞ்சிக்காமல் நம்ம அவங்களுக்கு குறை சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி லீகலான கம்பெனி வேறு எங்கேயாவது இருக்கா? இதே மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற இடம் இருக்கா? வேறு ஆன்லைன் ஜாப்லலாம் பணம் வாங்குவாங்க, அதை நம்ம கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவங்களே வச்சுக்குவாங்க. இவங்க ரீஃபண்ட் கொடுக்குறாங்க, நமக்கு தேவையான அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஏற்கனவே ரீஃபண்ட் ஒரு பேட்ச் போயிருக்கு. இன்னும் ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. வேறு எந்த கம்பெனிலையாவது கிடைக்குமா? கிடைக்காது. இது எஸ்பிஓ. அவங்க நம்பிக்கையானவங்க. போகிறவங்க எதுக்குங்க அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும்? இருக்கிறதுனால தான் அவங்க ரீஃபண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான ஸ்டாஃப்ஸ் வச்சு வேலை பார்க்குறதுக்காக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி எஸ்பிஓவில் நாளைக்கு கொஞ்சம் கொஸ்டின் கொடுப்பாங்க. அதை படித்து நமக்கு எது ஓகே இல்லைன்றதை பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் கொடுக்குறவங்க எல்லாருமே எஸ்பிஓவில் கன்டினியூ பண்ணலாம். ரிஜெக்ட்னு கொடுக்குறவங்க யாருமே கன்டினியூ பண்ண முடியாது. அவங்க ஐடி உடனே சஸ்பெண்ட் ஆகிடும். இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இன்ட்ரடியூஸரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு நான் தான் பொறுப்பு, இந்த மாதிரி நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இது ஓகேனா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க, வேண்டான்னா டிக் பண்ண வேண்டாம். அதே மாதிரி எஸ்பிஓவில் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, எஸ்பிஓ மெயில் ஐடி sbo@tvm.com அந்த gmail.comக்கு மெயில் அனுப்பி நீங்கள் கேட்டு உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இனிமேல் எஸ்பியூவில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. இப்போ 6 மாதம் நம்ம வெயிட் பண்ணதை விட நமக்கு பல மடங்கான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே மாதிரி எஸ்பியூ சம்பந்தப்பட்ட தகவல்கள் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.